தொடர்ந்து இந்த விசாரணை 2 மணி நேரத்திற்கும் நீடிக்கும் என தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் 35 கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. இந்த விசாரணை 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடிக்கலாம் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் விறுவிறுப்பாக விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மறுபுறம் காவல் நிலையத்திற்கு வெளியே ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. ஆதரவாளர்கள் பெருந்திரளாக அங்கு கூடியிருப்பதால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த விசாரணை 2 மணி நேரத்திற்கும் மேலும் நீடிக்கலாம் எனவும் தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் தற்போது காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் காவல் நிலையத்திற்கு வெளியே ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை வளசரவாக்கத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். 35 கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த விசாரணை 2 மணி நேரத்திற்கும் மேல் நீடிக்கலாம் எனவும் தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். காவல் நிலையத்திற்கு வெளியே தொடர்ந்து களத்திலிருந்து விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்கிட கேட்கலாம். சுதர்ஷன், நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க 35 கேள்விகள் கேட்கப்பட இருக்கு, 2 மணி நேரத்திற்கும் மேலும் இந்த விசாரணை நீடிக்கலாம் எனவும் குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த விசாரணையின் முடிவில் சீமானை கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? வணக்கம். தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி என்னவென்றால், சீமான் கைது செய்யப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திட்டவட்டமாக தெளிவாக கூறியிருக்கிறது. இன்னும் ஒரு 30 to 45 நிமிடங்கள்ல விசாரணை முடிந்து சீமான் வெளியே வருவார். வெளியே வந்து அவர் வீட்டிற்கு செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு இது உறுதியாக சென்னை காவல்துறை சார்பில் சொல்லப்படுகிறது. முக்கியமாக 35 கேள்விகள் கேட்கப்பட்டு அதன் பிறகு விசாரணை நிறைவடைந்து இந்த 35 கேள்விகள் கேட்டு அதை ரெக்கார்ட் செஞ்சு அதன் பிறகு இவர் காவல் நிலையத்திற்கு வெளியே வந்து அவர் வீட்டிற்கு செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு இது அது மட்டும் இல்லாம கைது நடவடிக்கை இல்லை அப்படின்ட்டு திட்டவட்டமாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து சீமான் தற்போது விசாரணையில உள்ளார். இவர் விசாரணை முடிந்து அதன் பிறகு ஈரோடு காவல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருங்கல்பாளையம் மற்றும் தாரமங்கலம் இந்த 2 காவல் நிலைய போலீசார் வளசரவாக்கம் காவல் நிலையம் வந்திருக்கிறாங்க. இவர்களும் விசாரித்து விட்டு சீமானை வீட்டிற்கு அனுப்பி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை காவல்துறை பொறுத்தவரை சீமானை இந்த வழக்கு தொடர்பாக கைது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இவரை விசாரித்து விட்டு இன்னும் 30 to 45 நிமிடத்துல இவர் வீட்டிற்கு அனுப்பப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கூறியிருக்குது. அது மட்டுமல்லாக தகவலாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக 35 கேள்விகளும் அந்த 35 கேள்விகள் என்னென்னலாம் இவர் பதில் அளிக்கிறாரோ அதை அதுக்கான விளக்கமும் கேட்கப்பட்டு அதன் பிறகு இதை ரெக்கார்ட் செய்து இதை நீதிமன்றத்தில் அறிக்கையாகவும் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். மேக்சிமம் ஒரு 30 to 45 மினிட்ஸ்ல இவர் காவல் நிலையத்திலிருந்து இடையே அனுப்பப்படுவார். இவர் வீட்டிற்கு செல்வார். கைது நடவடிக்கை கிடையாது என்ற திட்டவட்டமாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சுதர்ஷன், இதற்கு முன்னதாகவும் சீமான் ஆஜராகியிருந்தார். தற்பொழுதும் அவர் ஆஜராகி விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த இடைப்பட்ட காலத்துல காவல்துறைக்கு ஏதாவது புதியதாக ஆதாரங்கள் கிடைச்சதா? ஏற்கனவே இருந்த ஆதாரத்தின் அடிப்படையிலும் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில 2வது முறையாக சீமானுக்கு சம்மனானது கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே ஒரு முறை சீமானுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் வர இயலாமல் அவருடைய வழக்கறிஞர் அவரை காவல் நிலையம் அனுப்பி அதற்கான விளக்கத்தை அளித்திருந்தார். தற்போது 2வது முறையாக வளசரவாக்கம் போலீசார் நேரில் சம்மனை அவருடைய வீட்டுல அந்த கேட்டு வாசல் இருக்கக்கூடிய கேட்ல ஒட்டி விட்டு சென்றார்கள். அதன் பிறகு சீமான் நேற்று வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி அளித்திருந்தார். ஆனால் இன்று காலை அவர் சம்மனுக்கு ஆஜராவதாக நான் ஆஜராகுவேன் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார். அதன் அடிப்படையில இன்று மாலை 6 மணிக்கு ஆஜராகிய சீமான் 8 மணி அளவில் ஆஜராக இருந்தார். ஆனால் 9:30 மணிக்கு சரியாக 9:30 மணி அளவில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வந்திருந்தார். இப்ப சரியாக மணி 10:30. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக இவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இன்னும் 30 to 45 நிமிடங்கள்ல இவர் உடைய விசாரணை முடிவடைந்து இவர் வீட்டுக்கு அனுப்பப்படுவார். ஏற்கனவே கிடைக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில தான் இந்த விசாரணை நடைபெற்றது. அந்த ஆதாரத்தை வைத்துதான் மீண்டும் பல கேள்விகள் கேட்கப்பட்டு கிட்டத்தட்ட அந்த கேள்விக்கு தான் 35 கேள்விகளாக இருக்கிறது. எந்த ஒரு புதிய ஆதாரமும் போலீசாரிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் தகவல்களாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையிலும்
நடிகை கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் வைத்துதான் போலீசார் வந்து இந்த வழக்கை வந்து பதிவு செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. கோயம்பேடு துணை ஆணையர் அதிவீரபாண்டியன் முன்னிலையிலும், அது மட்டும் இல்லாம வலசரவாக்கம் உதவி ஆணையர் செம்பேடு பாபு, இவங்க இருவர் முன்னிலையில இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட இதுவரை ஒரு மணி நேரமாக இந்த விசாரணை நடைபெற்றது. மீண்டும் ஒரு 30 to 45 நிமிடம் இந்த விசாரணை நடைபெறும். அதன் பிறகு இவர் வந்து வீட்டிற்கு அனுப்பப்படுவார். 100% சீமானை கைது செய்ய நாங்கள் மாட்டோம், அது மட்டும் இல்ல கைது நடவடிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை காவல்துறை உறுதியளித்திருக்கிறது. இது தகவல்களாக சொல்லப்படுகிறது. இந்த விசாரணை முடிவடைந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே கருங்கல்பாளையம் மற்றும் தாராமங்கலம் போலீசார் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியாரை இழிவாக பேசிய காரணத்தினால் இந்த இரு காவல் நிலையத்திலுமே வந்து வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு ஈரோடு காவல் மாவட்டத்தில். இந்த வழக்கு விசாரணை பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய போலீசார் சென்னை வந்திருக்கிறார்கள். வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இப்ப காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வலசரவாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த என்கொயரி முடிந்தவுடன், அதாவது உதவி ஆணையர் துணை ஆணையர் என்கொயரி பண்றாங்க. இந்த என்கொயரி நடிகை பாலியல் வழக்கு சம்பந்தமான இந்த என்கொயரி முடிந்தவுடன் அதன் பிறகு இந்த என்கொயரி, அதாவது தாராமங்கலம் மற்றும் கருங்கல்பாளையம் இந்த 2 காவல் நிலைய போலீசாரும் என்கொயரி பண்ணி இவரை வந்து வீட்டிற்கு அனுப்புவார்கள். ஆனால் 3 காவல் நிலைய போலீசாருமே நாங்கள் கைது பண்ண மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். மேக்சிமம் 30 to 45 minutes சீமான் வீட்டிற்கு அனுப்பப்படுவார் என்கொயரி முடிந்து அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. சுதர்ஷன், தோராயமாக இந்த விசாரணை எவ்வளவு நேரம் நீடிக்க இருக்கு? மணி 10:35 ஆகிறது. இன்னும் சரியாக 11:30 மணி அளவுல 11:15 மணி அளவுல இந்த விசாரணை நிறைவடைந்து சீமான் வீட்டிற்கு அனுப்பப்படுவார். அது மட்டும் இல்லாம சீமான் வெளியே வந்தவுடன் ஊடகத்தை சந்தித்து பேட்டி அளித்து அதன் பிறகு அவர் வந்து என்ன நடந்தது என்று கூறுவார். அதுவரை உள்ள நடக்கிறது வந்து தகவல்களாக தான் சொல்லப்படுகிறது. ஒரு 35 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதாக தகவல் சொல்லப்பட்டது. அந்த 35 கேள்விகளுக்கு அவர் பதிலளித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான விளக்கத்தும் அறிவித்து வருகிறார். இதை வந்து ரெக்கார்ட் செய்யறாங்க போலீஸ். இதை ரெக்கார்ட் செஞ்சு நீதிமன்றத்தில் அறிக்கையும் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். இன்னும் 1 மணி நேரம் மேக்சிமம் இந்த என்கொயரி நீடிக்கும். ஒரு 45 நிமிடம்ல 1 மணி நேரம் வரை இது என்கொயரி நீடித்து அதன் பிறகு சீமான் வீட்டிற்கு அனுப்பப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. சுதர்ஷன், ஏற்கனவே வந்து வலுக்கட்டாயமாக பாலியல் வன்முறை பண்ணல அப்படின்னு சீமான் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. ஆனால் வந்து சீமான் பண்ற நோக்கம் தவறு அப்படின்னு நீதிமன்றம் சொல்றாங்க. எதன் நோக்கத்தில் தற்போது விசாரணை நடைபெறுது? ஏற்கனவே சீமானுக்கு அனுப்பப்பட்ட சம்மன்ல கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துக்குமே சீமான் வந்து விளக்கம் அளித்திருந்தார். ஆனால் தற்போது நீதிமன்றம் ஒரு புதிய உத்தரவு பிறப்பித்த காரணத்தினால நீதிமன்றம் அவங்க என்ன ஆங்கிள் வந்து உத்தரவு பிறப்பித்தாங்களோ அந்த ஆங்கிளின் அடிப்படையில போலீசார் தற்போது கேள்விகளை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கேள்விகள் தற்போதுதான் கேட்கப்பட்டு வருகிறது. இந்த கேள்விகளுக்கு என்னெல்லாம் பதிலளிக்கிறாரோ இந்த கேள்விகளை வைத்து அப்படியே அறிக்கையாக இவர்கள் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் நீதிமன்றத்தில். அதன் பிறகு நீதிமன்றம் என்ன உத்தரவிடுகிறதோ அந்த உத்தரவுக்கு சீமான் கட்டுப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. முக்கியமாக என்னென்னலாம் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்களோ காவல்துறை அதற்கான பதில்களையும் விளக்கத்தையும் அளித்து வருகிறார். இதை முழுவதுமாக ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. இதை ரெக்கார்ட் செஞ்சு அறிக்கையாகவும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு வந்து சீமான் கட்டுப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறையினர் தற்போது எந்த ஒரு கைது நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அது மட்டும் இல்லாம இந்த விசாரணை விரிவான விசாரணையாக நடைபெற்று நீதிமன்றத்தில் அறிக்கை நாங்கள் சமர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது.